தமிழகத்தில் மே 4ஆம் தேதி முதல் அக்னி நட்சத்திரம் எனப்படும் கத்திரி வெயில் தொடங்கியுள்ளது. இந்த முறை வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கும் என கூறியுள்ள வானிலை ஆய்வு மையம் 117 டிகிரி ஃபாரன்ஹீட் வரை வெயிலின் தாக்கம் நீடிக்கும் எனவும் எச்சரித்துள்ளது. இந்த சூழ்நிலையில் வெயிலில் இருந்து பாதுகாத்துக் கொள்ள அளவான உப்பு சேர்த்து ஓரிரு கிளாஸ் மோர் அருந்துவது கோடையில் இருந்து உங்களை வெகுவாக பாதுகாக்க முடியும். இஞ்சி, சீரகம், பெருங்காயம், கொத்தமல்லி, கறிவேப்பிலை சேர்த்து சுவையுடன் மோரை அருந்தி வந்தால் கோடை வெயிலில் ஏற்படும் நீரிழப்பை தவிர்க்க முடியும் என்பது மருத்துவரின் அறிவுரை. இதேபோல் தக்காளி அல்லது வெள்ளரிக்காயை அதிகமாக சேர்த்துக் கொள்ளலாம். தக்காளி அல்லது வெள்ளரிக்காயை ஜூஸாக கூட எடுத்துக் கொள்ளலாம். இந்த இரண்டும் 95% நீர் சத்து கொண்டது என்பதோடு கொழுப்பு சத்தும் குறைவு. கோடை காலம் தொடங்கிய நிலையில் பாரம்பரிய உணவில் கவனம் செலுத்தலாம். குறிப்பாக தமிழ்நாட்டின் பாரம்பரிய உணவில் கம்புக்கூழ் மிகச் சிறப்பானது. இரும்பு, கால்சியம், விட்டமின் பி சத்துகள் நிறைந்தது. இதனை குடித்துதான் நம் முன்னோர்கள் ஏசி இல்லாமல் இயற்கையிலேயே குழு குழுவென்று இருந்தார்கள். இதேபோல் கரும்புச்சாறு ஒரு சிறந்த பானமாகும். இஞ்சி, எலுமிச்சை சாறு கலந்து கரும்புச்சாறு அருந்தினால் சிறுநீரக தொற்று சீரடையும். இது மட்டுமின்றி எலுமிச்சை மற்றும் புதினா சாறை 2 நாட்களுக்கு ஒருமுறை அருந்துவதன் மூலம் உடலில் கட்டிகள், வேர்க்குரு தோன்றுவதை தவிர்க்க முடியும். இதேபோல் நன்னாரி சர்பத் எடுத்துக்கொண்டால் உடலை நீண்ட நேரம் ஜில்லென வைத்திருக்க முடியும். கோடை காலம் தொடங்கிவிட்டால் நுங்கு என்பது சாலையில் ஓரமாக விற்பனை செய்வதுண்டு. இந்த நுங்கு நல்ல நீர்ச்சத்து மிகுந்தவையாகும். பதநீருடன் நுங்கு சேர்த்து சாப்பிட்டால் உடல் நாள் முழுவதும் உஷ்ணமில்லாமல் இருக்கும். கோடை காலத்தில் அதிகம் உற்பத்தியாகும் மாங்காய், மாம்பழங்களை நன்றாக சாப்பிடலாம். கொழுப்பு அதிகம் உள்ள உணவுகள், செரிமானம் ஆவதற்கு கடினமான உணவுகளை உண்ணாதீர்கள். கோடை வெயிலில் இறுக்கமாக உடை அணியக்கூடாது. பருத்தி ஆடை அணியலாம். அடர்த்தியான நிறம் கொண்ட உடைகள் அணிவதை தவிர்க்க வேண்டும். வெயிலில் செல்லும்போது கண்ணாடி, தொப்பி, குடைகள் அணிந்து கொண்டு போகலாம். கருப்பு கலர் துணிகளை தவிர்ப்பது மிகவும் நல்லது. காலை மாலை 2 முறை நீராடுதல் வேண்டும். இது உடல் சூட்டை சமன் செய்வதற்கு உதவும். நாள்தோறும் தலையில் எண்ணெய் தேய்க்க வேண்டும். பிள்ளைகள் காலை நேரத்தில் படிப்பது சிறந்தது. மாலை நேரத்தில் விளையாடுவதும் நல்லது. மதிய வேளையில் வெளியில் செல்வதை தவிர்க்க வேண்டும். வெயிலில் வெளியே செல்லும் பெண்கள் பெரும்பாலும் மேக்கப் போடுவதை தவிர்க்க வேண்டும். மேக்கப்பில் உள்ள சில கெமிக்கல் பல உபாதைகளை ஏற்படுத்த வாய்ப்பிருப்பதாக மருத்துவர்கள் எச்சரித்துள்ளனர். வெயிலில் வெளியே சென்று வந்த பிறகு முகத்திற்கு பாசிப்பயிறு, கடலை மாவு பயன்படுத்தினால் நன்றாக இருக்கும். பகல் வேளையில் வீட்டின் ஜன்னல்களை மூடிய நிலையில் வைக்காதீர்கள். ஏனெனில் இது வெப்பத்தை அதிகப்படுத்தி அறையை இன்னும் சூடாக மாற்றும். மொட்டை மாடி போன்ற கான்கிரீட் தளம் கொண்ட மேற்பரப்புகளில் அதிக நேரத்தை செலவிடாதீர்கள். அவை சூரியனின் கதிர்களை அதிகம் பிரதிபலிக்கும் என்பதால் அதனை தவிர்க்க வேண்டும். மொட்டை மாடியில் உறங்கும் பழக்கம் இருப்பவர்கள் சில மணி நேரத்திற்கு முன்பு தரையில் அதிக அளவு தண்ணீர் தெளித்துக் கொள்ளுங்கள். உடம்பில் தண்ணீர் சத்து குறையக்கூடாது. குழந்தைகள், கர்ப்பிணிகள், வயதானவர்கள், இணை நோய் இருப்பவர்கள் கவனமாக இருக்க வேண்டும். இவர்கள் வெயிலில் செல்லக்கூடாது. வெயில் காலத்தில் சிறுநீரக கற்களுக்கு சிகிச்சை எடுப்பவர்களுக்கு முதுகுவலி வந்தாலோ, சிறுநீரகத்தில் இரத்தம் வந்தாலோ உடனடியாக மருத்துவரை நாட வேண்டும். வெயில் காலத்தில் ஏற்படும் தலை சுற்றல், குமட்டல், உடல் சோர்வு, உடல் பலவீனம் போன்ற அறிகுறிகளை அலட்சியப்படுத்தாதீர்கள். அவை வெப்ப பக்கவாதத்திற்கான எச்சரிக்கை அறிகுறிகளாக இருக்கலாம். 30 நாட்கள் முன்னெச்சரிக்கையுடன் இருந்தால் கோடை காலத்தை கூட குதூகலமாக கடந்து செல்லலாம். நியூஸ் ஜே செய்திகளுக்காக மாரியப்பன்.